Hello guys, welcome back to SS Gamers. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் ஆர்க் ரன்னர் ஆர்கோட பார்ட் 3 தான் गाइस. போன வீடியோக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. அந்த மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? அந்த வீடியோவை உடனுக்குடன் நாங்க போடுவோம். ஓகே गाइस, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம போன வீடியோல இந்த பெட்டரான டீம் போட்டுருப்போம். அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபர்னான்ஸ் அதுக்கப்புறம் நிறைய செய்யணும் गाइस. இந்த வீடியோவில் நிறையாவே செய்யணும். அதெல்லாம் என்னன்னு பாருங்க. இப்போ நம்ம என்னடா இது என்னன்னு தெரியல. சரி, நம்ம இப்போ இது அன்லாக் பண்ணலாம். அந்த இது ஃபர்னான்ஸா ஸ்மிட்லண்ட் அது ரெண்டுமே வேணும். எதுக்கு அது? மெட்டலில் மாற போகிறோம். இப்போ நம்ம மெட்டல் தான் எல்லாமே மாறிட்டு அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன டேம் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் தேடி கீடி கண்டுபிடிச்சி ஏன்னா டேம் பண்ணுவோம் கைஸ். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸ்மிட்லண்ட் இதை எப்படி செய்யறது அப்படின்னு இது ஃபர்னான்ஸ் இதுல எரிய வைக்கணும். எரிய வச்சு மெட்டலா மாறிடும். அது என்னத்த எரிய வைக்கணும்? மெட்டல் ஓரா எரிய வச்சு மெட்டலா மாறும். அது தூக்கிட்டு நம்ம ஸ்மிட்லண்ட்ல வச்சு நம்ம கத்திலாம் உருக்கி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அதை கிராஃப்ட் கொடுப்போம். இன்னும் வேணுமாடா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு நம்ம கிராஃப்ட் கொடுத்துட்டாச்சு. இப்போ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நிறையா வேலை இருக்குது கைஸ். இந்த வீடியோவில் தான் கைஸ் அதிகமான வேலையை செய்ய போகிறோம். நம்ம இப்போ நம்ம இந்த ஃபர்னான்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து போடலாம். பேக்கில் வச்சு நவுறு வச்சுருவோம். இதுவே 4 கிலோ இருக்குது ஃபர்னான்ஸு. அது தூக்கிட்டு போய் ஃபர்னான்ஸ் எடுத்துன்னு போய் அங்கே ஒரு இடத்துல வச்சிடலாம். இந்த மெட்டல் இருக்குது, அதான் மெட்டல் வரா. இங்கே வைக்கலாமா? இங்கே விடா. சரி, இங்கே வச்சிடலாம். ப்ளேஸ் கொடுத்து ஓகே கைஸ். இப்போ நம்ம ஃபர்னான்ஸ் வச்சாச்சு. இதில் நம்ம எல்லாத்தையும் எரிய வைக்கணும். எல்லாத்தையும் இல்லை, இது மட்டும் தானே எரிய வைக்கணும். மெட்டல் ஓரை நம்ம எரிய வச்சு மெட்டலாக மாற்ற போகிறோம். தேட்ச் வச்சு எரிய வச்சுக்கலாம். ஏன்னா தேட்ச் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். ஓகே, ஏன்னா நம்ம உட்டோட தேட்சிக்கு தான் ரொம்ப கஷ்டப்படணுமா? உட்டு நம்ம நிறைய தேவைப்படும். தேட்ச் அவ்வளோவா தேவைப்படாது. ஓகே, இந்த வீணா போன கதை வச்சு நார்காட்டிக் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம டேம் பண்ணலாம் எதையாவது. ஓகே, இப்போ நம்ம இவனுக்கிட்ட என்ன அளவில் போடலாம்? ஸ்டெமினாவை போட்டுடலாம். இவன் கொஞ்சம் ஆடிங்க நடப்பாங்க கைஸ். இதாங்க கைஸ் கடுப்பே. இப்போ நம்ம மெட்டல் எடுக்க போகிறோம். அது எப்படி எடுக்கிறோம் சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏங்கடா மெட்டல் இருக்குது? மெட்டல் நான் அங்கே பிறந்த பற்றி நம்ம அந்த இடத்துல நான் பார்த்தேன். அது மெட்டல். ஆமாம், அதே இருக்குது. மெட்டல் கோல்டு கலர் தான் மெட்டல். அப்படியா? ஆமாம், அதை எடுத்தா மெட்டலுக்கு 20 வாட்டி மெட்டல் கிடைக்குது. ஆமாம், வெயிட் ஆனால் வேகமாக ஏறுது. மெட்டல் இல்லை, அது வெயிட்டாக இருக்கும். கல்லு தூக்கி போட்டுரு. கல்லையா? அது தூக்கி போடுறேன். என்னடா அவன் பேக்கில் வச்சுட்டு பாரு. ட்ராப் கல் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது. கல் நம்மளுக்கு பெரிய மெட்டல் தான் தேவையே. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வெயிட் இருக்கிறதுனால ஓட முடியல சொல்லிட்டு நாங்கள் அதை கட் வச்சிட்டோம். ஓகே, இப்போ இவங்கிட்ட இதுகிட்ட மெட்டல் வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்மிட்லண்ட் செய்யணும். ஸ்மிட்லண்ட் அது பேர். ஸ்மிட்லண்ட் அந்த இது பேர். அதை செய்யறதுக்கு நமக்கு எவ்வளோ மெட்டல் வேணும்னு வச்சுக்கேன். பார்ப்போம் எவ்வளோ மெட்டல் வேணும்ன்ட்டு. டோருக்கு ஸ்மிட்லண்ட் 5 மெட்டல் வேணும். 5 மெட்டல் வேணும் கைஸ். நம்ம கிட்ட ஆனால் அதிகமாக இருக்குது போல. வுட் ஸ்டோன் வேணும். இப்போ நமக்கு ஸ்டோன் எடுத்து வரோம். ஸ்டோன் எடுத்து வரோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டோன் எடுத்து வந்தாச்சு. ஸ்டோன் எடுத்து இங்கே நம்மளோட செஸ்ட்டில் வச்சுருவோம். 100 ஸ்டோன்லாம் எடுத்து வந்தோம். 194 அதிகமாக எடுத்து வந்தோம் கைஸ் இந்த தடவை. இப்போ நம்ம வுட்டு பத்தலையா? ஃபஸ்ட்டு இவனுக்கு முடியெல்லாம் வளருமா? அப்படியா? தாடிலாம் வளருது. தாடி ஃபஸ்ட்டு மொட்டையாக தானே? ஆமாம், ஒரு முடி தாடிலாம் வளருது பேர். முடி தாடி எல்லாத்தையும் வளர்த்துனாங்க கைஸ் அவனே. ஓகே காய்ஸ், வாங்க இப்போ நம்ம போய் ஸ்மிட்லண்ட் செய்யலாம். அப்புறம் இன்னொரு ப்ரோ இருந்தார்ல, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஓகே, இப்போ நம்ம ஸ்மிட்லண்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை செஞ்சு செய்கிறதுக்கு 5 மெட்டலு வுட்டுலாம் அவங்க காய்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை கரெக்டாக இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கும். இதை செஞ்சுட்டு இது எதுக்கு நம்ம செய்கிறோம்னா, இதில் தான் எல்லா சூட்டு எல்லாத்தையும் செய்ய முடியும். கத்தி செய்கிறதுக்கு 50 டைமண்ட் ஆகும். இப்போ நம்ம போய் 50 டைமண்ட்டையும் எடுத்துன்னு வர போகிறோம். நம்மக்கிட்ட அந்த லூட்டெல்லாம் நம்ம பேக்கில் வச்சிடலாம். அப்போ தான் நம்ம மெட்டல் எடுத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருக்கிற எல்லா மெட்டலையும் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த இதில் வச்சிடலாம். இதில் திரும்ப வைக்க முடியாது. எடுத்துகிட்டு போய் இது உள்ளே வச்சிடலாம். மெட்டலு வுட்டு. ஓகே, இதை ஆன் பண்ணி வச்சுட்டு இது எரியட்டும். நம்ம போயிட்டு வந்துடலாம். நம்ம போய் இப்போ வுட் எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு வுட்டு வேணும். ஓகே காய்ஸ், வுட் எடுத்துன்னு வந்தாச்சு. ஏன்னா நமக்கு வுட்டு முக்கியம் ரொம்ப. ஏன்னா நம்ம வுட்டெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெயிட்டாக பாருங்கள். வுட்டு மட்டும் தான் செம வெயிட்டாக அடிக்குது. இப்போ நம்ம வுட்டு எடுத்துன்னு போய் வச்சுட்டு அடுத்த ரவுண்டு திரும்ப போய் மெட்டல் எடுத்துன்னு அதுமாரி நம்ம நிறைய டைம் போய் எடுத்துகிட்டு வர்றோம். ஏன்னா நம்ம இது செய்கிறதுக்கு கத்தி செய்கிறதுக்கு நமக்கு வுட்டு வேணும், ஹைடு வேணும், மெட்டல் வேணும். இப்போ நமக்கு எத்தனை மெட்டல் வேணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 மெட்டல் கேட்குதா? நம்மக்கிட்ட இப்போ 17 மெட்டல் இருக்குது. 17 மெட்டல் போதாது. இப்போ திரும்ப மெட்டல் எடுக்க தான் போகிறோம்.
ஓகே காய்ஸ், இவனுக்கு வந்து ஸ்டெமினா போடுங்க. ஏன்னா வந்து இவனுக்கு ஸ்டெமினா காலியாகினே இருக்கும். நம்ம வந்து ஸ்டெமினா தான் போடணுமே இவனுக்கு ஃபுல்லாகவே. போட்ட டைம் டான்ஸ் ஆடுவான். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ போய் எடுத்துன்னு வந்துடலாம். ஓகே காய்ஸ், நம்ம ஒரு வழியாக மெட்டல் எடுத்துன்னு வந்தாச்சு. பக்கத்துலேயே இருந்தாலும் நம்ம போய் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. அதனால் மாட்டிக்கிறேன் நான். வந்தாச்சு. ஓகே காய்ஸ், மெட்டல் எடுத்துன்னு வந்து திரும்ப போய் இதில் வந்து ஒரு 2 மெட்டல் உருக்குனா தான் ஒரு மெட்டல் பார் நமக்கு கிடைக்கும். அதாவது மெட்டல் பார் ஒன்று கிடைக்கும். இந்த வீணாக போன கறியெல்லாம் வச்சுட்டு இதில் பெரி வேணும். இதுக்கு பெரினா நம்ம கார்போனியம் முதல்ல டேம் பண்ணணும். கார்போனியம் வந்து சீக்கிரமாகவே டேம் பண்ண பார்க்குறேன் காய்ஸ். இப்போ நம்ம வந்து பாட்டில் நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு பாட்டில் தேவை. பாட்டில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் வந்து என்னது நமக்கு நல்லா காயிட்ருக்கும். எங்கே இருக்குது அது வந்து கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கும். இதோ இருக்குது பாருங்க, வாட்டர் பாட்டில், வாட்டர் ஜார். எங்காம் பாயிண்ட் குத்தி அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நமக்கு இப்போ நம்ம காட்டுக்குள்ளே எங்கேயா போகிறோன்னு வச்சுக்கோங்க, அதில் தண்ணி பிடிச்சிட்டு போயிடலாம். கோடாலுமே எடுத்து வாங்கிக்கலாம். அது வந்து நமக்கு ஃபைபர் எடுத்து யூஸ் ஆகும். சாதாரணமாக கையில் கிடைக்கும். ஆனால் இதை வச்சுனோன்னா வெறும் ஃபைபர் மட்டும் தான் கிடைக்குமே. கன்னு, இந்த ஸ்கோப்பில், அப்புறம் அந்த பால்லாம் நம்ம செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு அது தேவை கிடையாது. அப்புறம் டெசர்டிகள் மாரி இருக்குது, நிறைய கன்லாம் இருக்குது. நம்ம போக அதெல்லாம் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 47வது வரும். நம்ம போக நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம மெட்டல் எடுத்துன்னு வர போகிறோம். ஓகே காய்ஸ், மெட்டல் எடுத்து வந்தாச்சு. நம்ம கிட்டே இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக போய் மெட்டல் எடுத்துன்னு வந்துடுறோம். யாருக்காவது தூரமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் போய் நான் 45 மெட்டல் எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக 122 மெட்டல் இருக்குது. மெட்டல் வந்து 7 இருக்கா, 8 போய் இதில் வச்சுப்போம். 17, மொத்தம் 42 மெட்டல் வந்துருச்சு. கத்தி செய்கிறதுக்கு 50, இன்னும் 8 தான். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து திரும்ப மெட்டல் எடுத்து போகலாம். நம்ம பெட்ரோல் எடுத்துக்கின்னு நம்ம கிளம்பிட வேண்டியது தான். போகலாம் காய்ஸ். எங்கே போகிற கார்போனியம் இருக்குது. கார்போனியம் நம்ம டேப் பண்ண நினச்சிட்டு இருந்தோம்ல. இந்த கார்போனியம் எத்தனை லெவல்னு பார்த்தீங்கன்னா 27வது லெவல் காய்ஸ். இதை பிடிச்சிடலாம். இப்போ ஓகே காய்ஸ், நம்ம பிடிச்சலாம் பிளான் பண்ணியாச்சு. இருந்தாலும் நம்ம போய் அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து நம்ம இது பண்ண போகிறோம், அடிக்க போகிறோம். இப்போ இவனெலாம் வந்துடுவானுவோ, அதனால் இவன் எல்லாருமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு பேசிவில் வச்சுக்கலாம். அப்புறம் பேசிவில் வைக்கூட நியூட்ரல் வைக்கணும்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். ஏன்னா பேசிவில் வச்சுன்னு வச்சிங்களேன், அடி வாங்கினே இருக்கும். ஆனால் நியூட்ரல் வச்சிங்க, அதை யாராவது அடித்தாங்கன்னா இது போய் அடிக்கும். இப்போ நம்ம அதை பிடிக்க போகிறோம். இப்போயே பிடிக்கலாமா, இல்லை நம்ம ஸ்கோப் பாயிண்ட் வந்து பிடிக்கலாமா? ஸ்கோப் வந்து ஒன்று வாங்கணும்னு நினச்சிங்க ஐஸ். போய் நம்ம பெரிய பிரிச்சுன்னு வந்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து நிறைய நார்காட்டிஸ் தான் தேவை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட 68 நார்காட்டிஸ் இருக்குது. நிறைய நார்காட்டிஸ் வேணும்னா அதுக்கு நம்ம கார்போனியம் டேப் பண்ணணும். சாப்பாடு தான் நமக்கு, அந்த சாப்பாடு கறி இருக்குல்ல, அது வந்து நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது. இந்த சீடெலாம் தூக்கி போட்டுடலாம். சீடெலாம் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. நம்ம கத்தி செய்கிறதுக்கு நீ 8 மெட்டல் வேணுமா? உருக்கிட்டா 8 மெட்டலுமே கரெக்டாக இருக்குது காய்ஸ். ஓகே, இப்போ 8 மெட்டல் எடுத்துன்னு போய் வச்சு ஃபைபர் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். ஃபைபரு, அப்புறம் அந்த பழம், கறி வந்து நம்ம பேக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கு வேணும்ல, அது வறுத்த கறியாக சாப்பிடுங்க காய்ஸ். அப்போ தான் 20 ஏறும். இப்போதைக்கு நம்ம 10 நார்காட்டிக்ஸ் வச்சு 10 ஆறு தான் செய்ய முடியுது. நம்மகிட்ட ஆரோ கம்மியாக இருக்குது காய்ஸ். அதனால் நம்ம 23 ஆரோ இருக்குது நார்காட்டிக் ட்ராங்கி ஆரோ. அது இல்லாமல் தனியாக வந்து நார்காட்டிக்ஸ் வேறு இருக்குது. நம்ம அதை ஃபீட் கூட பண்ணிக்கலாம் வேணுன்றப்ப. இப்போ நம்ம வந்து கத்தி செஞ்சுட்டு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும். வந்து இந்த வீணாக போன கறிலாம் அதில் வச்சுட்டு வேறு எங்கேயாவது வீணாக போன கறி இதான்னு பார்த்தோன்னா இந்த செஸ்ட்டில் இல்லை, இந்த செஸ்ட்லேயும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட வீணாக போன கறி அவ்வளோதானா? கொஞ்ச நேரத்தில் வீணாக போன கறி கிடச்சிரும். நார்காட்டி செய்ய முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாச்சு. இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆரோ இல்லை. ஆரோ வேணா செய்யறதுக்கு என்னென்ன வேணும்? ஃப்ளின்ட்டு, தேட்சி, ஃபைபரு. அதை வச்சு நம்ம 14 செய்ய முடியும். 14 செஞ்சுப்போம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நார்காட்டிக்ஸ் நிறையவே இருக்குது. அதை வச்சு நம்ம அதை வந்து நார்காட்டிக் ஆரோவாக மாற்றிடலாம். ஏன்னா இது எவ்வளோ ஆகும்னு தெரியல நம்ம கார்போனியம் டேம் பண்ணுறதுக்கு. அதிகமாக ஆகிடுச்சுன்னா கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதிகமானால் தான் பிரச்சனையே. ஓகே, இப்போ நம்ம போய் நமக்கு கல் நோண்டிட்டு வந்துடலாம். கல், ஃப்ளின்ட்டு எல்லாமே நோண்டி வந்து வச்சுக்கலாம். மெட்டல் கூட அதில் கிடச்சிருக்கு. மெட்டல் எடுத்து வந்து இதில் வச்சுருவோம். 14 மெட்டல் இருக்குது. கத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்போது எடுத்துகிட்டு போய் அதில் வச்சு 50 தானே வேணும், 56 இருக்குது. இதெல்லாம் நமக்கு வுட்டும் ஹைடும் வேணும். ஹைடு இருக்குது, வுட்டு எங்கே இருக்குது? வுட்டு தேவைன்னு நினைக்கிறேன் காய்ஸ். இல்லை, தேவைப்படுது. வுட்டு வந்து ஒன்றே இருந்தால் போதும். வுட்டு இங்கே தான் எங்கேயோ வச்ச மாரி ஞாபகம், நான் எங்கே வச்சுன்னு தெரியல. தோ இருக்குது 300 வுட்டுக்கிட்டே இருக்குது. கவலையே பட தேவையில்ல காய்ஸ். ஓகே, எல்லாமே செய்ய முடியுது. கத்தி செஞ்சாச்சு காய்ஸ். இதுக்கப்புறம் போய் எல்லாரையும் வெட்டி போட்டுன்னே இருக்க வேண்டியதான், வெட்டி குதிக்க வேண்டியதான். அப்புறம் பிகாக்ஸ் ஒன்று செஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே பிகாக்ஸில் மாறிடலாம், அயனில் மாறிடலாம். பிகாக்ஸ் இருக்குது, ஆக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு, கத்தியும் கிடச்சிச்சு. இன்னொன்று செஞ்சு அதை வச்சுக்க வேண்டியதான். இப்போ அந்த மற்ற பொருள்லாம் வந்து நம்ம பேக்கில் லெவலப் வந்து என்ன போடலாம்? ஹெல்த்து போடுங்க காய்ஸ். நான் வந்து ஹெல்த்து தான் எப்பயுமே. ஏன்னா ஹெல்த்து தான் வந்து போட்டால் எதுவும் அடிக்காது, வந்து நம்மளை அடிக்காதுன்னு கிடையாது, அடித்தா நம்ம சாக மாட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக. ஓகே, இப்போ அந்த வுட்டில் இருக்கிறதுலாம் நம்ம வந்து இந்த செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். இங்கே வைக்கலாமா இல்லை இங்கே வைக்கலாமா? இது உள்ளே போயிருங்க. ஏற்கனவே காசோ ப்ரோ அப்புறம் மெட்டலில் எல்லாம் இருக்குது. அதை எடுத்துன்னு வந்து இது உள்ளே எல்லாத்தையுமே இதில் வச்சுருவோம்.
இருந்தாலும் வந்து வுட்டு வந்து இதில் வேணாம், நம்ம செஸ்ட்லேயே வச்சுருவோம். ஏன்னா அது மென்டலுக்கான இடம், மென்டலுக்கான சிட்டிங் டேபிள் அது. ஓகே காய்ஸ், கத்தி பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படியே கேட்கும், எடுக்கும்போது ஸ்ரிங் அப்படின்னு கேட்கும். அப்படியே நல்லா இருக்குது பார்த்தீங்களா சவுண்டு, சிங் அப்படின்னு கேட்கும். வெறியாக இருக்குது அந்த கத்தி இருந்தால் வெட்டி போட வேண்டியதான். ஓகே, நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம், கேமரா மாற்றிக்கிங்க. இப்போ நம்ம போய் அந்த ஸ்கோப் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இதுக்கு அந்த கிறிஸ்டல் வேணுமா, அந்த கிறிஸ்டல் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே வாங்க காய்ஸ் நம்ம போகலாம். போயிட்டு இதெல்லாம் பிடிக்க போகிறோம், போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம போயினே இருக்கும்போது நம்ம ஸ்டெமினா காலில் ரெஸ்ட் எடுக்கும்போது இங்கே ஒரு பெட்ரோல் இருந்தது. அதை பார்த்தா அது வந்து 24 லெவலு. உடனே போகலாம், காலில் அடிச்சு டப்புன்னு டைம் ஒரே அடி போதும், மண்டியில் கண்ணிலே அடிக்குது ஓடு உட்காந்துச்சு. இதுக்கு நம்ம பெரிய எட்டுன்னு வந்தோன்னா ஐயோ சாப்பாடு கறி எட்டுன்னு வரல. நம்ம கறி நம்ம கொடுத்தாலும் சாப்பிடுவது, வறுத்துக்குன்னா வேகமாக சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இது நம்ம இங்கே இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போய் நம்ம நார்காட்டிஸ் எடுத்துன்னு வருவோம். இது நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக் கொடுக்கணும், இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் இது எங்கே நம்ம டைம் அன்கான்ஷியஸ் பண்ணோம் நமக்கு தெரியாது. ட்ராக் கொடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போய் இது எடுத்துன்னு வருவோம். ஓகே காய்ஸ், வீட்டுக்கு போயிட்டு நார்காட்டிஸ் நிறைய செஞ்சு எடுத்துன்னு வருவோம் காய்ஸ். ஓகே காய்ஸ், நார்காட்டிக் வந்து 8 இருக்குது இங்கே. அப்புறம் மீதி வந்து செய்ய விட்டு போகலாம். இன்னும் ஒன்று தான் செய்ய முடியுது, கறி இல்லை, கறி பேக் உள்ள எங்கேயா அப்புறமா போய் எடுத்துக்கு நம்ம போகலாம். அது நேரத்துக்கு டைம் ஆயிருக்குமா. ஓகே காய்ஸ், அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வந்தாச்சு. நம்ம போய்ட்டு அதுக்குள்ளே ஒரு பைட் எடுத்து இன்னும் ஒரே ஒரு பைட்டு தான். நார்காட்டிக்ஸ்லாம் வைக்க தேவைன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அன்கான்ஷியஸ் வந்து நிறையவே இருக்குது இன்னும். இது இங்கேயே டைம் ஆகட்டும். கத்தி சுட்டுருவாத, ஆனால் வெட்ட தேவையில்லை. இந்த கத்தியை வச்சு நம்ம வேறு ஏதாவது பெருசாக வெட்டலாம். இது சின்னதாக இருக்குது. போலோ வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. நம்ம வேணுன்னா இன்னொரு பெட்ரோல் எங்கேயாவது போயிட்டு இருந்து தான் நம்ம பிடிச்சிக்கலாம் காய்ஸ். ஓகே, டைம் ஆகிடுமா இப்போ டைம் ஆகனே தெரில காய்ஸ். இது டைம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு பைட்டு தான், நம்ம 4 கடைசிலாம் ஃபீட் பண்ணவே தேவையில்லை, ஒரு பைட்லேயே இது டைம் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட 2 கிருத்தில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இது செத்துட்டு வச்சிங்களேன், நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், நம்ம டைம் பண்ணுவோமா? இப்போது டைம் ஆக போகுது ஆகிடுச்சு காய்ஸ் டைமு. ஓகே, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன பேர்னா காம்பினேஷன் வைக்கலாம் காய்ஸ். இந்த பேர் நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, இதை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும். இப்போது இதுக்கிட்ட இந்த கறி நம்ம வந்து வீட்டுக்கு போய் எடுத்துக்கலாம், இல்லை இப்போவே எடுத்துக்கலாமா, சாப்பிட்றதுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ண ஆஃப் பண்ணிட்டு இவனை ஃபாலோ கொடுத்துட்டு நம்ம போக வேண்டியதான் காய்ஸ். ஓகே, வாடா பின்னாடி வாடா, போகலாம் வாடா. என்ன காய்ஸ், அவன் பறக்க மாட்டான், வாடா டேய் பறந்து வாடா. ரக்க வச்சு ஐயோ கீழே விட்டான் காய்ஸ், அவன் தண்ணியில் நடந்து வரான். ஏன் அவன் பறக்க மாட்டான்? பறக்கிறான். அவனுக்கு பறக்க தெரியாது போல், இப்போ தான் கற்றுக்கிறான் போல், வரானா? ஓகே காய்ஸ், என்னை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு, வீடு அங்கே இருக்குது, கொண்டு போய்ட்டு கண்டினியூ பண்ணேன் காய்ஸ். ஓகே காய்ஸ், சரியா வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த பையனை வந்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டின்னு வந்தாச்சு. இவனை இங்கேயே நிற்க வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம அந்த கிறிஸ்டல் நோண்டிட்டு வரத்தான் நம்ம போனோமே. ஆனால் பார்த்தா போகிற வழியில் நமக்கு வந்து இவன் மாட்டிக்கினான். ஓகே, இவன் உட்காந்துருவான், நம்ம போவோம் காய்ஸ். உட்காந்துருவான். ஓகே காய்ஸ், நம்ம போயின்னு இருக்கும்போது இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தோம். அப்படி நீர்வீழ்ச்சி அழகாக இருக்குது. எங்கே பாருங்க காய்ஸ், அது பேர் வந்து டிவிஎஸ். அது வந்து கிட்ட போனாலே அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அதை டேம் பண்ணலாம் காய்ஸ், இன்னும் கொஞ்ச நாள் டேம் பண்ணலாம். பார்க்கவே ரெட் கலரில் அழகாக இருக்குது. இப்போ நம்மளால் அதை டேம் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளால் இப்போ கார்போனியுமே டேம் பண்ண முடியாமல் தான் நம்ம சுற்றி நிற்கிறோம். ஸ்டெமினா வேலை காலேஜ் காய்ஸ், இது நம்ம இங்கே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா வரானா எவனும் வரமே தெரில. நம்ம டப்புன்னு நீ யாரும் வேலை காய்ஸ், நம்ம அதுக்குள்ளே ஏன்ட்டோம். நம்ம பேக்கை திறந்தோன்னு வச்சிங்களேன், சீக்கிரமாக ஸ்டெமினா அதை பாருங்கள், லெவலில் பிறந்தது ஸ்டெமினா போட்டு டப்புன்னு ஏறும். ஓகே காய்ஸ், ஸ்டெமினா ஏறினு நம்ம பறக்க ஆரம்பிக்கலாம். இவனும் அடிக்கிறான்டா, யாரும் அது பற அந்த 20 பசங்க அடிக்கிறாங்களே, கத்தி வச்சு விட்டுருவான்ல. இப்போ வெட்ட தேவையில்லை, நம்ம வந்து பொறுமையாக வெட்டிக்கலாம். நம்ம அந்த இதை கூட வெட்டலாம், அர்ஜென்ட் வேஸ் கூட வெட்டலாம். ஆனால் இப்போ நம்ம வெட்ட தேவையில்லை, இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து அது நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும், அது துரத்து வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து ஓகே காய்ஸ், நம்ம மேலே வந்தாச்சு. ஆனால் இங்கேருந்து பார்த்தா நமக்கு அந்த கிறிஸ்டல்லாம் தெரியும், அது வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியவே மாட்டுது. அதோ கல்லு கீழே 2 இருக்குது பாருங்க காய்ஸ், கண்டுபிடிச்சாச்சு காய்ஸ். 3 இருக்குது காய்ஸ். என்னடா இது, இங்கே பாருங்க காய்ஸ், நீர்வீழ்ச்சியில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி போட்டு ஆர்க்லாம் வேறு ஒரு மாதிரி இந்த ஆர்ச் இருக்குது. இது நம்ம அப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் இந்த கிறிஸ்டல் தான் காய்ஸ் நோண்ட போகிறோம். இதான் கிறிஸ்டலு, பார்த்துக்குங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, அங்கே 2 இருக்குது. நமக்கு நம்ம கல் மேலே ஃபஸ்ட்டு உட்காந்து கீழே ஏதாவது அடிக்கிற ஏதாவது விலங்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம். காய்ஸ் தெரியும் காய்ஸ், அது பேர் தான் வந்து தெரி. அது வந்து நம்மளை அடிச்சிடும். அது கையில் வந்து 4 நகம் வச்சுருக்கோம். இந்த கையில் 4 நகம், அந்த கையில் 4 நகம், ஒரே சறுக்குன்னு அடிக்கும். நம்ம செத்துருவோம். ஸ்டெமினா காலேஜ் இந்த கல் உட்காந்து நம்ம பார்ப்போம், அது கிட்ட தான் இருக்கா தூரமாக இருக்கான்ட்டு. கூடிய சீக்கிரத்தில் அதையும் டேம் பண்ணுறோம். ஒன்று இருக்குது, இது ஒன்று தான் இருக்கா, இங்கே இதில் வேறு சுற்றி பார்ப்போம் வேறு ஏதாவது இருக்கான்ட்டு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பேசிவில் போட்டுடலாம், ஏன்னா நம்மளை அடிக்கும் போது அது வந்து அடிக்க போகுது. நம்ம பெட்டர் வந்து அடிச்சுன்னா நமக்கு ஒரு அடி, இதுக்கு ஒரு அடி, 2 எல்லாம் செத்து போய்டும். நம்ம அது ஒரு கல் ஓரமாக ஒரு கிறிஸ்டல் இருக்குது, அது அழகாக நோண்டிக்கின்னு அப்படியே அந்த பக்கம் ஓடிடலான்னு நினைக்கிறேன்.
நைட்டை வேறு ஆக போகுது. ஓகே காய்ஸ், நம்ம நின்று நைட்டை வேறு ஆகிடுச்சி. போய் பக்கத்தில் ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து இது பண்ணலாம். மேல் பக்கமாக போனால் மேலே வந்து பெராசூர் அவனெல்லாம் நடந்து போயினுக்கிறான். பெராசூர் அண்ணெல்லாம் நடந்து போயினுக்கிறான். அங்கே ஒருத்தன் இங்கே ஒருத்தன் போயினுக்கிறான். நம்ம கிறிஸ்டல் வேணும் நமக்கு. அந்த கல்லில் இருக்குது, அந்த கடைசி கல்லில் இருக்குது. அதை நோண்டிக்கின்னு அப்படியே நம்ம வேகமாக ஓடிட வேண்டியதுதான். இந்த நீட் வீச்சை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எப்படி இருக்குது, என்ன இருக்குது, உள்ளே போக முடியுமான்ட்டு. ஓகே, சுற்றி பார்த்தா எவனும் வர மாரி இல்லை. நம்ம அந்த கல்லில் போய் லேண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. இப்போது எவனா அடிச்சிட போகிறான்னா கொஞ்சம் பயமாகுது. இந்த கல்லில் வந்து நம்ம உட்காந்துக்கலாமா? பக்கத்தில் எவனும் இல்லை. இறங்கின வேகத்து வந்து டப்னு அடிச்சு ஆவாச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, சுற்றி பார்ப்போம். யாரும் வர மாரி இல்லை. இப்போ நம்ம வந்து 1 2 3 எண்ணி டப்புன்னு குதிச்சிட வேண்டியதான். 1 2 3 விருது வெட்டின்னு டப்புன்னு ஏறி ஓட வேண்டியதான். ஓடு 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 அப்படியே வெட்டுவேன். டப்புன்னு 18 கிறிஸ்டில் 30 கிறிஸ்டில் 30 கிறிஸ்டில் போதும்னு நினைக்கிறேன். வெயிட்டர் ஆகிடுச்சு. இவன் வரமாட்டானே, மேலே ஏறி டப்புனே அவ்வளோதாங்க. அது சேரிச்சு பறந்துட வேண்டியதான். எவனும் வந்து நம்மளை அடிக்கல. நம்ம அழகாக பறந்தாச்சு லூட்லாம் எடுத்துக்கின்னு. இப்படியே போய் வீட்டில் சேர்ந்து நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஓகே காய்ஸ், ஸ்டெமினா வேறு எனக்கு காலி ஆகிடுது. நைட்டை வேறு ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கீழே எங்கேயாவது கல் இருக்கான்னு பார்த்தா கண்ணே தெரிய மாட்டுது. கண் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில காய்ஸ், எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டுது. நம்ம இங்கே ஒரு கல் இருக்குது. அந்த கல் அழகாக இறங்கி நம்ம வந்து இப்போ நான் நைட் விஷன் போடுங்க காய்ஸ். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு பிரைட்னஸ் வச்சாலும் தெரில. அவ்வளோதான் காய்ஸ், நைட் விஷன் போட்டேன். உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கல் நம்ம இறங்கிக்க வேண்டியதான். சுற்றி பார்த்தா எவனும் வர மாரி இல்லை. ஓகே, இவனுக்கு வந்து லெவலப் வந்திருக்கு. இவனுக்கு இறங்கி நமக்கு ஸ்டெமினா தான் எனக்கு லெவலப்பு. ஐயோ, ஆக்சிஜன் போட்டேன் தெரியாமல். ஓகே, ஸ்டெமினா வந்து பேக்கை தொட்டு வச்சுருந்து டப்னு ஏறுறோம். இது கொஞ்சம் இந்த ஃபில்ட்ரு கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் நைட் விஷன் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியுது காய்ஸ். இதில் லைட் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, லைட் எடுத்துட்டு நேராக போக வேண்டியதான். வீடு நேராக போனால் வீடு வருமானு தெரியலையே. எனக்கு ஒரு கண்ணு தெரிய மாட்டேது காய்ஸ். வீடு எங்கன்னு தெரியல. கல் இருக்குது இங்கே. கல் தண்ணி மாரி இருக்குது காய்ஸ். அங்கே ஏதோ கீழே தண்ணியாக இருக்குது. நேரம் நட்சத்திரம்லாம் தெரியுது. ஓகே காய்ஸ், நம்ம ஏதோ ஒரு பக்கமாக போவோம். அர்ஜென்ட் வயசு வருது காய்ஸ். தொத்தி சாவடிக்கிறதுக்கு பின்னாடி வருது காய்ஸ். அது நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா மலை மேலே, அது பின்னாடி தொத்தின்னு வருது காய்ஸ். இது நம்ம மேப் எடுத்து பார்ப்போம். நம்ம இப்போது கரெக்டாக எங்கே இருக்கோம்? நமக்கு பின்னாடி இது காய்ஸ் வீடு. நம்ம தப்பாக போயிடுறோம் காய்ஸ். மேப்பை பேக் உள்ளே வச்சுக்கின்னு கீழே ஃபுல்லாக தண்ணி. இப்போ ஸ்டெமினா காலேஜ் தான் நம்ம என்ன பண்ணுறது? இப்போ பாருங்க காய்ஸ், ஃபுல்லாக தண்ணி காய்ஸ். கல்லில் போய் இப்போ நம்ம வந்து நிற்கலாம். ஆனால் அர்ஜென்ட் வயசு தத்துன்னு வந்துச்சு. அது எங்கே போயிருக்குன்னு தெரியலையே. நம்ம அப்படியே அது வரலன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு கல் இருக்காங்க. கீழே போகுது காய்ஸ் அர்ஜென்ட் வயசு. அது வரது கொஞ்சம் கம்மியாக தான் நேரம் ஆகுமே. அது ஏன்னா அதுக்கு மூமெண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். நம்ம அது டைம் ஆனால் கூட மூமெண்ட் ஸ்பீடு தான் அதுக்கு போடணுமே. இந்த கல் நம்ம இறங்கி டப்புன்னு நம்ம ஸ்டெமினா ஏற்றிக்கின்னு ஓடினே இருக்க வேண்டியதான். அது வரல. அது வரத்துக்குள்ளே டப்புன்னு ஸ்டெமினா வந்து சருன்னு ஏறும். பேக் ஆனால் தொட்டு வச்சுருக்கணும். 257க்கு நம்ம பெட்ரோலானது ஸ்டெமினா. ஓகே, பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வேகமாக. ஆனால் வீடுக்கு வந்து இப்படியே போனால் வந்து தான் நினைக்கிறேன். இப்படியே போவோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து வியூ பார்த்தோமே ஃபஸ்ட்டு பார்ட்டில். வந்துட்டோம் காய்ஸ் வீட்டுக்கு. இது வரைக்கும் பாருங்கள் காய்ஸ் வீடு. எப்படி ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம பெட்ரோல்லாம் இங்கே தான் நிற்கிறாரு. இவர் வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா தெரியுது. கொஞ்சம் போய் தூங்கி ஏந்து காலைல ஆனால் தான் நமக்கு வந்து கண்ணு தெரியுமே. போய் நம்ம எட்டுன கிறிஸ்டல்லாம் சேஃபாக நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கிறிஸ்டலு ஸ்கோப்பு அதெல்லாம் செய்ய முடியும். ஓகே, நமக்கு ஒரு காளான் கிடச்சிக்குது, கல் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் உள்ளே வச்சுட்டு நம்ம இப்போ போய் நைட்டை வர ஆகிடுது. நம்ம பேக்கில் ஒரு 32 அயன் இருக்குது. அதை எடுத்து நம்ம இதில் வச்சுட்டு நம்மக்கிட்ட வாட்டர் பாட்டில் செய்யணும். அப்புறம் வந்து ஸ்கோப் செய்யணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் டபுள் பேர்லேயும் அதுக்கான புல்லட்டையும் நம்ம அன்லாக் பண்ணுவோம். டபுள் பேர்ல் இங்கே தான் எங்கேயும் நான் பார்த்தேன். அன்லாக் பண்ணலான்னு பார்த்தேன் காய்ஸ். ஆனால் அது எங்கே போச்சு, எத்தனை நாள் வரும்னு தெரியலையே. ஆனால் நமக்கு அன்லாக் ஆகிட்டுருக்கோம். எங்கே இருக்குது இங்கே தான் இருக்கும். இப்போ 28 லெவல் வந்தாச்சு. 29 லெவலு அதுப்பையும் வரலையா? இப்போ அதெல்லாம் கத்தியே வருது. கன்று புல்லட்லாம் இருக்குது. டபுள் பேரில் காணுமே. 39 லெவல் வருது கன்று டபுள் பேரில். இது பேர் வந்து ஷார்ட் கன்று. அதுக்கான ஷார்ட் கன்று ஆமாம், 2 இதையும் செஞ்சுப்போம். ஏன்னா இந்த கன்று கொஞ்சம் பவர்ஃபுல். எடுத்துன்னு போய் டப்புன்னு 2 சுடு தான். அப்புறம் நிறைய கன்று இருக்குது காய்ஸ். நம்ம வந்து இப்போதைக்கு டபுள் பேரில் செஞ்சுக்கலாம். டபுள் பேர் வாங்கிக்கலாம். செய்கிறதுக்கு நமக்கு நிறைய மெட்டல் வேணும். கத்தி செய்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். போய் மெட்டல் நோண்டு வந்து இப்போ நம்ம வந்து இது செய்யணும். வாட்டர் பாட்டில் செய்யணும். நம்ம போய் கஷ்டப்பட்டு தெரியுற இடத்துல போய் நம்ம நோண்டிட்டு வந்தோம். அதனால் நம்ம வாட்டர் பாட்டில் செய்வோம். வாட்டர் பாட்டிலே ஸ்கோப்பு செய்வோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்கோப் நம்ம செஞ்சிடலாம். அது வந்து ஈஸி கொஞ்சம் செய்கிறது. அப்புறம் வாட்டர் பாட்டில் செய்கிறதுக்கு ஸ்மித்திங் பேஸ்ட்டு 7 வேணுமா. நம்ம ஸ்கோப் செஞ்சாச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் வாட்டர் பாட்டிலும் கொண்டாக்க செஞ்சுக்கலாம். ஸ்கோப் எடுத்து
மற்ற எடுத்த எல்லா பொருளையும் நம்ம பேக்குள்ளேயே வச்சுட்டு ஸ்கோப் எடுத்து நம்ம வந்து இங்கே வச்சுருவோம். இப்போ நம்ம போய் ஸ்மித்திங் பேஸ்ட் எடுத்துன்னு வந்து வாட்டர் பாட்டில் செய்வோம். அவ்வளோதான், ஸ்மித்திங் பேஸ்ட் எடுத்து வச்சு வாட்டர் பாட்டில் செய்ய போகிறோம். ஓகே காய்ஸ், வாட்டர் பாட்டில் நம்ம ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சு. இதை தான் நம்ம செய்கிறதுக்கு பெரிய இடத்துல போய் தூக்கின்னு வந்தோம், திருடின்னு ஓடியாந்தோம். அது காத்துட்டு இருந்தது போல் காவல்கார மாரி. ஓகே, தண்ணி மட்டும் வாட்டர் பாட்டில் மட்டும் இருந்தால் தண்ணி பிடிக்காது, வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிக்கணும். நமக்கு ஃபுல்லாகவே ஹெல்த்து தான், ஹெல்த்து, ஸ்டெமினா, அப்படின்னா கிராஃப்டிங் ஸ்கில்லு, மூமெண்ட் ஸ்பீடு ஏதாவது ஒன்று போட்டு விட்டு தண்ணி எப்படி பிடிக்கணும்னா அப்படியே நம்ம கடலுக்கு ஓடி போய் அப்படியே அந்த டப்பாவை தொட்டோன்னா அப்படியே அது தண்ணி பிடிச்சிக்கும். அவ்வளோதான், தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ நம்ம கார்போனியம் தான் டேப் பண்ண போகிறோம். நமக்கு எல்லாம் நாற்காட்டிஸு எல்லாத்தையும் எடுத்து வந்தாச்சு. மண்டியிலே ஒரு அடி, டமால்னு ஒரு அடி, டமால். அவ்வளோதான், இது டம்னு எல்லோரும் அடிக்க வேண்டியதான். இதுக்கு ஏறுதா கைஸ்? இது ஏறுன்னு சொன்னாங்களே, இது வந்து ஏறும். ஸ்கோப்பால் நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களேன், அதுக்கு அன்கான்ஷியஸ் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுமே, ஆனால் காட்ட மாட்டேது. டமால் அடிச்சுனே இருப்போம். அது ஓடும். அது வந்து டோப்பர் எடுத்து ஓடுன்னு வச்சிங்களேன், அதுக்கு டோப்பர் ஆகிடுச்சு, அது நம்மளை அன்கான்ஷியஸ் எதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடும். அவ்வளோ ஓடுது. இப்போ பார்ப்போம், இது வெயிட் பண்ணி இப்போ பார்ப்போம். இப்பயும் காட்ட மாட்டுது கைஸ், அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்பயும் காட்டவே பார்த்தீங்களா? வந்து இது மட்டும் தான் சாப்பிடுமே, பெரி மட்டும் தான் சாப்பிடுமே. என்கிட்ட பெரியே இல்லையே. இப்போ நான் வந்து இதுக்கிட்ட ரேரோலாம் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பெரி எடுத்துன்னு வருவோம். ஓகே காய்ஸ், பெரி எடுத்துன்னு வந்தாச்சு. நமக்கு இவங்ககிட்ட 100 பெரி கிட்ட இருக்குது. எவ்வளோ வேணுமா நீ வச்சு சாப்பிடுப்பா. நாங்கள் இவ்வளோதாங்க இருக்குது. அவனுக்கு கறி தெரிதா காய்ஸ்? அவனுக்கு வந்து சாப்பாடு பசிக்குது அவனுக்கு. அதெல்லாம் அவன் சீக்கிரமாகவே டேம் ஆகிறான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும். இவனோட பேர் வந்து நம்ம என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இவன் பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருக்கான். இவனுக்கு வந்து டிராக்டர்னு வைக்கலாம் பேர், அப்போ தான் நல்லா இருக்குமே. ஆனால் இவனுக்கு சாப்பாடு இல்லைன்றதுனால இவன் சீக்கிரமாக டேம் ஆகிட்டானே. ஓகே காய்ஸ், இவனோட சேடில் வந்து நமக்கு வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டே நமக்கு வந்துடும். இது இருக்குது பார்த்தீங்களா, 10வது லெவலில். இதுதான் பையனுக்கு கொடுத்து அதை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து இவனுக்கு கிரிட்டின் வேணும். இப்போ போய் நம்ம ட்ரைக்கு கார்பன் அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம வந்து பெட்ரோல் எடுத்துன்னு பறந்து வந்தோம். வர வழியில் பார்த்தா இங்கே ஒரு ட்ரைக் இருக்குது. இங்கே ட்ரைக் வந்து எத்தனை லெவல்னு பார்த்தீங்கன்னா 27 ட்ரைக் காய்ஸ் இது. அப்போ அடுத்து நம்ம இந்த ட்ரைக்கே டேம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எதுக்காக வந்தோன்றது வேலையை பார்க்கலாம். போய் நம்ம கார்போனியம் நிறைய சாவடிச்சு நம்ம கார்போனியம் தலைவன் இல்லை, டிராக்டர் தலைவனுக்கு சேடில் செய்யணும். ஓகே காய்ஸ், நம்ம வந்து அடித்து எட்டுன்னு வந்து சேடில் செய்ய ஆரம்பிச்சாச்சு. நம்ம டிராக்டர் தலைவன் போட்டு நம்ம வந்து டிராக்டர் ஓட்ட வேண்டியதான். நான் ஏன் அவன் டிராக்டர்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு இப்போ புரியாது, நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாமல் நம்ம அவன் டேம் பண்ணுறோமா, நமக்கு இதுக்கு வரும் பெரி வந்து அன்லிமிட்டட்னு நினச்சிக்க வேண்டியதான். பெரினா எல்லா பெரியுமே தான், வெறும் நார்கோ பெரி மட்டும் கிடையாது. நமக்கு நார்கோ பெரி மட்டும் தான் வேணும். ஆனால் இவன் எல்லாத்தையுமே பெருசு தருவான் தலைவன். வாங்க நம்ம போய் அவனுக்கு போட்டி காட்டுறேன். அவனுக்கு என்னடா பண்ணுறான் அவன். நம்ம பேஸை வந்து ஒருத்தர் வந்து கமாண்டில் வந்து டெவலப் பண்ண சொன்னார் கைஸ். இப்போ கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நான் டெவலப் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டேம் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் நான் வந்து பேஸ் டெவலப் பண்ணவா இல்லை வுட்டில் கட்டவான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போய் பெரி எப்படி நோண்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு அடிக்கே வந்து எவ்வளோ பெரி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 29 நாட்க பெரி. மற்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் அது எவ்வளோ எடுக்குது பார்த்தீங்களா, 19. இதுமாரி நம்ம நிறைய பெரிய கலெக்ட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம ட்ராங்கி ஆரோவுக்கு நமக்கு இதுவே கிடையாது, பஞ்சமே கிடையாது. இங்கே பாருங்கள் 100 வைக்கிற பாருங்க. இப்போ நமக்கு வந்து வீணா போன கறி வேணுமே, 5 தான் இருக்குது. வீணா போன கறி 5 வச்சு என்ன பண்ணுறது, 5 தான் செய்ய முடியுமே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீணா போன கறி வேறு இல்லை, வீணா போன கறி எங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை. தோ கொஞ்சம் இருக்குது. இங்கே பெரி மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல இல்லை. என்ன காய்ஸ், வீணா போன கறியே இல்லை. 17 இருக்குது. இங்கே 17, 18, மொத்தமாக 18 இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம போய் நிறைய இடத்துலேருந்து வீணா போன கறி எடுத்துன்னு வந்து ஒரு 22, அது இல்லாமல் ஒரு 6 செஞ்சுன்னுக்குறோம். மொத்தமாக ஒரு 29 கிட்ட செஞ்சுன்னுக்குறோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கறி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு வீணா போன கறி எப்படி சீக்கிரமாக எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த வீணா போன கறியை ஒரு 40 வீணா போன கறி பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எவ்வளோ லைஃப் இருக்குது பார்த்துக்குங்க. அதை வந்து ஸ்ப்ளிட் ஆள் கொடுத்துடணும். இப்போ ஒன்றுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். 40 கறியுமே ஸ்ப்ளிட் ஆகிடும். அந்த ஒரு கறி வந்து 8 நிமிஷம். இந்த ஒரு கறி கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அது 8 நிமிஷம், இது 37 செகண்டு. இது வந்து எத்தனை செகண்டு, 32 செகண்டு. அதான் எல்லாமே ஒரே செகண்ட்ஸ் தான். இந்த எல்லாமே நான் வேறு வைக்கும் போது செகண்ட்ஸ் வந்து குறைஞ்சி காட்டுது. 7 செகண்டு, அப்புறம் இது 26, 25, அது 7 நிமிஷம் போடாது. இது பாருங்கள், இது 8 நிமிஷம் காட்டுது. இது 20 செகண்டு, அப்புறம் 19 செகண்டு, அப்படியே ஒரு செகண்டாக குறைஞ்சி வந்து உங்களுக்கு இது எல்லாமே வீணா போன கறியாக மாறிடும். அவள் தான் 40 வீணா போன கறி. இதான் வந்து ட்ரிக்கே. இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். கமெண்டில் வந்து உங்கள் ட்ரிக்கு சூப்பராக இருந்தது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு என்னோடய ட்ரிக் வந்து யூஸ் ஆகிருக்குன்னு. நானே இதை வந்து வேறு இடத்துல வந்து பார்த்தது தான். அதனால் நம்ம இந்த ட்ரிக்கை நமக்கு யூஸ் ஆகுதா, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்து எவ்வளோ நாள்காட்டி சேரும் பாருங்கள். 41 ட்ராங்க் யாரோ
இப்போ ட்ராங்கி ஆரோவும் இந்த வந்து 46 மேலே போய் நிற்குது. நமக்கு ஆரோ வந்து செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ட்ராங்கி ஆரோ 43 இருக்குது. இப்போ நம்ம அடுத்து என்ன டேம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2வது பார்ட்லேயே சொல்லியிருப்பேன், இதுமாரி வந்து ட்ரைக்கு அடித்து நம்ம வீட்டிலே விட்டு வீட்டில் பாதுகாவலான்னு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆனால் 2வது பார்ட்லேயே டேம் பண்ண போயிட்டோம். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா 18 எடுத்துன்னு போயிட்டோம். அதனால் அது வந்து ஓடிச்சு. அவனோட நண்பன் வேறு இருந்தானா 2 பேரும் டீம்மேட் பண்ணி நம்மளை சாவடிச்சிருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடியாண்டோம். இப்போ நம்ம வந்து போய் 2 பேருமே டேம் பண்ணது தான் இப்போ நமக்கு. ஆனால் நம்ம அங்கே 2 பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இங்கே ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பக்கம் ஒன்று பார்த்தோமே, அங்கே போகலாம் வாங்க. இங்கே நம்ம ஒரு தண்ணியாண்ட பார்த்தோமே, இப்போ நம்ம அங்கே போய் பிடிக்கலாம். ஏன்னா அங்கே 2 பேர் இருக்கானுவோ, அதை சாவடியில் தான் 2 பேரில் பார்த்தோன்னே. ஆனால் அவன் கொஞ்சம் கஷ்டம், எதுக்கு நம்ம அதெல்லாம் செஞ்சுக்கணும். ஈஸியானதோ இங்கேயே இருக்கான் தலைவன், இவனே அடிச்சு டேம் பண்ணுற வேண்டியதான். அவள் தான் ஒரு அடி. வாப்பா நீ வாப்பா, நான் கல் மேலே நீ ஏறி வந்து என்ன அடிச்சுட்டு வச்சுக்கேன், நான் வந்து வீட்டுக்கு போயிடுறேன் டேம் பண்ணாமல். வா மேலே ஏறி வா, வேகமாக வா. அவர் மூக்கு காட்டுறான் இருங்க மூக்கு காட்டுவான். மூக்குலேடி ஓடினே இருக்கணும். டப்னு அடிச்சுனே இருக்க வேண்டியதான். அன்கான்ஷியஸ் நீ ஆகாமல் நீ உன்னை டேம் பண்ணாமல் நான் வீட்டுக்கு போகிறதாவே இல்லை. டோப்பரன் அடி என்ன கைஸ் அவன் தண்ணிக்கு வர்றான். அடி சீன் அவன் அன்கான்ஷியஸ். அவன்லாம் தண்ணிக்குள்ளே போய் அவன் அன்கான்ஷியஸ் ஆகிட்டு போகிறான். ஓ ஐயோ கைஸ், அவன் தண்ணிக்குள்ள அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். அவனுக்கு ஆக்சிஜன் குறையுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஆக்சிஜன் குறையுது. இப்போ நம்ம அவனை சீக்கிரமாக டேம் பண்ணலாம் வச்சிங்களேன், நம்ம ஆக்சிஜன் குறைஞ்சி அவன் செத்துருவான். போய் பெரி டப்புன்னு பெரின்னு ஒன்று வருவான். இப்போ வேணால் அவன் குறுக்கால ஓடுகிறான். பெரி நோரா பெரி எடுத்துகிட்டு வந்து அவன் பேக்கில் வச்சு சீக்கிரமாக அவனுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சி அப்புறம் லைஃப் குறைஞ்சி எல்லாம் செத்துவே போயிடுவான். அவன் சாகக்கூடாது. இது எல்லா பெரியும் அவன் பேக்கில் வைப்போம். அதனால கடைசி ஒரு பேட்லேயும் இவ்வளோ சேர்த்துட்டான். ஓகே கைஸ், அவன் டேம் ஆவான்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து நம்ம கார்போனியம் டேம் ஆக்சிஜன் லெவல் 80 79 கைஸ், ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சினே இருக்குது. டேம் ஆனும் இவன் டேம் ஆக மாட்டான்னு நினைக்கிறேனே. ஆக்சிஜன் லெவல் இந்த லெவலப்பு நமக்கு தான் லெவலப்பு இழுத்து போட்டுடலாம். நமக்கே ஆக்சிஜன் லெவல் குறையுது. மேலே போய் லேட்டாக மூஞ்சை காட்டு வரலாம். இவனை பார்த்தீங்கன்னா டோப்பர் இவனுக்குமே காட்டல, ஏன்னு தெரியல. இது ஏன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல ஏன்ட்டு. ஆக்சிஜன் குறைஞ்சிச்சு, இப்போ லைஃபும் குறையுது. அவள் தான் ஐஸ், இவனை காப்பாற்ற முடியாது. இவன் செத்துறான்னு நினைக்கிறேன். டேமானா வாய்ப்பே கிடையாது இருக்குது. அவள் தான் செத்துறாங்க ஐஸ். இவன் வந்து நம்மளால் இவனை டேம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ நம்ம வேறு வழியே கிடையாது நமக்கு. அங்கே இருக்க நம்ம 2 பேர், அவனில் மட்டும்தான் நம்மளால் டேம் பண்ண முடியும். இப்போ நம்ம சோகத்தோட இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியது தான். எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. 5 லெவலப்பு பரவாயில்ல, 5 லெவலப்பு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு. ஓகே காய்ஸ், இப்போ இவன் மேலே ஏறி நம்ம கீழே வாடா ஏற முடியலனால உன் மாஸ்டர் நான் சொல்கிறேன் என் பேச்சை கேட்காம நீ மேலேயே உட்காந்துருக்க. எவ்வளோ தைரியம் உனக்கு? இது அவனை விசில் அடித்து கூப்பிட்றேன். வாடா, நீ வரணும், நான் உங்ககிட்ட வர மாட்டேன். வா ஏறிக்கோ. ஏறிக்கணும்டா, போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து அங்கே இருக்கிற அந்த இதுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ 2வது எபிசோட்லேயே வந்து 2வது பார்ட்லேயே வந்து சொல்லியிருப்போம், இந்த ட்ரைக்கு அடிச்சிருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட போதுமான ட்ராங்கி ஆரோ இல்லாததுனால நம்ம 2 டீம் அப் பண்ணி சாவடியை பார்த்தானோ இவன் 2 பேரும். ஒரு நல்ல கல்லா தேடிக்கலாம். ஓகே காய்ஸ், நமக்கு ஒரு நல்ல கல் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இந்த கல்லை உட்காந்து மட்டமான லெவலில் இருக்கிற சாவடிச்சுட்டு அதிகமாக லெவலில் டேம் பண்ணுற வேண்டியதான். இவன் டேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி காய்ஸ். நம்ம கல் மேலே நின்றுக்குன்னு நம்ம மேலே உட்காந்து இவன் அடிச்சாலே இவன் செத்துருவான். ஓகே, இவன் அடிச்சிடலாம். இப்போ நம்ம 3rd பர்சன்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு இவன் அடிக்க ஆரம்பிச்ச வேண்டியதான். இது வந்து நான் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தேன் காய்ஸ். இப்போது காசோபுரம் வச்சு அடிங்க, கொஞ்சம் லைஃப் குறையும். கன்று வச்சுருந்தா கன்று கூட வச்சு விடுங்க. கன்று நான் செய்யலை இப்போதைக்கு. என்னடா அவன் எங்கடா போனா? வாழை மட்டும் காட்டுறான். எப்போ சொல்லுவேன் மண்டையை காட்டுறா. இப்படி வாடா. ஓடு ரத்தம் ஊற்றினே ஓடு. என்னையாவா 2 பேர்ட்டையும் போய் அடிக்க பார்க்குறீங்க? 2 பேரும் சாவடியாமல் விடவே மாட்டேன். ஓடு. அவ்வளோ சேர்த்துட்டாங்க ஐஸ். இன்னொருத்தவங்க எங்கடா போனாவன்? எங்கடா போனாவன்? இப்போ நான் இவனா சாவடிச்சுனா தெரியாமல் அவனா? இது 27 ஆள். ஆமாம், இதோ இருக்காம பாருங்க ஐஸ். சத்த நேரத்தில் மண்டையை காட்டுறா. ஓடு, அப்படியே வா அடி ஓடு. வா அடி ஓடு. ஓகே காய்ஸ், இவனை ஈஸியாக டேம் பண்ணலாம், அன்கான்ஷியஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இவனும் அவனை மாரிலாம் அன்கான்ஷியஸ் பண்ணலாம். நான் மட்டும் கண்ணை 3 நேரம் டப்னு அடிச்சுனே இருக்கிறேன். ஐயோ, இன்னத்துக்கு கீழே வந்துருப்பேன். இன்னத்துக்கு நான் கீழே வந்தா டோப்பரன் அடி அவன் தண்ணிக்கு போகிறான் போல. திரும்ப போய் வந்து போகிறான். அவள் தான் அன்கான்ஷியஸ். ஓகே காய்ஸ், நம்ம வந்து ட்ரைக்கிங் டேம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போயிடலாம். ஓகே போயிடலாம். என்னடா சவுண்டு கேட்குது? இவனோட சவுண்டு தான் கைஸ் இன்னமும் கேட்குது. என்னத்துக்கு பயந்தே போயிட்டேன், வேறு எவனோத்தை வந்து இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓகே, பெரிய வச்சுட்டு நம்ம மேலே உட்காந்துக்கின்னு ஏன்னா நமக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா அந்த பாட்டு சவுண்டு நான் கேட்டேன்ல இப்போது. இவன் அடிக்க மட்டும் அப்படியே பிஜிஎம் போட்டுருவாங்க. ஓகே கைஸ், டேமாக போகுது. இந்த வியூ இப்படி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இவனுக்கு எப்பயுமே வைக்கிற பேர் என்னது? ட்ரைக்கு தான். எனக்கு நான் வந்து இந்த கேம் முன்னாடி விளையாடிருக்கேன். ஆனால் வந்து அது பிசியில் வரதுக்கு முன்னாடி விளாட்னேன். அப்போ நான் இதுக்கு டேம் பண்ணி ட்ரைக்குன்னு தான் வச்சேன்.
அதனால் இப்பயும் ட்ரைக்குன்னு தான் வைப்பேன். ஓகே காய்ஸ், ட்ரைக்கு வச்சாச்சு. இவனுக்கு சேடில் வேணும். சேடில் போட்டோன்னா தலைவன் மாசாக இருப்பான். ஓகே, இப்போ இந்த வீடியோ எப்படி ஆஃப் பண்ணுறது? ஓகே காய்ஸ், சேடில் செஞ்சாச்சு. சேடில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து சுலபமாகவே கிடைக்கும். நீங்கள் செஞ்சு இவனை ரைட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவனால் எனக்கு பிடிச்ச டைனோவில் இவனும் ஒருத்தவன். ஏன்னா இவன் வந்து நான் பார்த்தாலும் தெரியும், இவன் வந்து மாடு முட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஓகே, 40 லெவலில் இருக்கான் இவனுக்கு வந்து ஸ்டெமினா மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போடாதீங்க. ஃபஸ்ட்டு இவனுக்கு சேட்டில் போடுவோம். உட்காந்தாச்சு காய்ஸ். ஸ்டெமினா தான் இவனுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஓடுவான். 2 பாயிண்ட் இருக்கா நமக்கு, 2 லெவலுக்கு. பாருங்க காய்ஸ் எப்படி குதிச்சு விளாட்றான்ட்டு சந்தோஷப்படுறான். இப்போ நம்ம வந்து இது அந்த அட்டாக்கை இழுத்து பிடிச்சோன்னு வச்சிங்களேன், அப்படியே காலை அப்படியே தீத்துட்டு அப்படியே டப் 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 டப்னு ஓடி போய் எதிர் வரலாம் அப்படியே முட்டி தூக்கின்னு போவான். அதனால தான் இவனுக்கு வந்து மாடு முட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். இதனோட மண்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாகவே போன் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. தமிழில் நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு. ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ், see you அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.